கவலையே படாதீங்க. எப்போது போலவே உங்களோட டெஸ்பிரேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இன்றைக்கும் நான் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டீ ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். அது என்ன டீனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை பார்த்தோன்னே யோசிச்சிருப்பீங்க, என்ன இந்த ஃப்ரூட்டை வச்சு டீயா? ஆமாங்க, இந்த ஃப்ரூட்டில் டீ தான். ஆனால் இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி. செய்கிறது மட்டும் இல்லாமல் குடிக்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த ஃப்ரூட்டோட டேஸ்ட் நம்ம நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் இதை ஜூஸாக குடிக்கிறப்போ நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் அதை டீயாக குடிக்கிறப்போ இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். மார்னிங் கண்டிப்பாக டீ குடிச்சே ஆகணுன்ற ஹேபிட் இருக்கவங்க இந்த டீ டெய்லியும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டீ கண்டிப்பாக ஒரு செம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டான டீ. அது மட்டும் இல்லாமல் செம்ம ஹெல்த்தியும் கூட. இந்த டீ பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரூட்டை கட் பண்ணி குட்டி பீசஸாக எடுத்துக்கிறேன். இதோட தோலெல்லாம் எடுத்துடலாம். தோல் நமக்கு தேவையில்லை. இதில் நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இப்படி இதில் நிறைய இருக்குது. இதை குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம மிக்சரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு டேங்கி ஃப்ரூட் அப்படின்னே சொல்லலாம். இதில் வைட்டமின் சி, வைட்டமின் கே, வைட்டமின் இ, ஃபோலேட், பொட்டாசியம் இப்படி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அளவில் ஃபைபர் இருக்குது. யூஸ்வலாக கிவி நமக்கு ஜூன் டு அக்டோபர் மந்தில் தான் அவைலபிளாக இருக்கும். ஏன்னா இந்த கிவி ஃப்ரூட்டை சம்மர் சீசனை விட வின்டர் சீசனில் நம்ம எடுத்துக்கிறப்ப தான் இதோட யூசஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது கோல்டு, ஆஸ்துமா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு மெடிசனாக இருக்குது. ஸோ கோல்டு சீசனில் இந்த டீ குடிச்சிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டீயை குடித்தோன்னா கண்டிப்பாக டைஜஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போது நம்ம பிளெண்ட் பண்ண கிவியை ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். யூஸ்வலாக 1 glass ஆஃப் கிவி ஜூஸில் 273% ஆஃப் எசென்சியல் நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள் இந்த குட்டி கிவி ஃப்ரூட்டில் எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு. இதை ஒரு நேச்சுரல் இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். இருக்க எல்லா ஃப்ரூட்ஸை விட கிவி ஃப்ரூட்ஸ்க்கு தான் அதிகமான இம்யூனிட்டி பூஸ்டிங் பவர் இருக்குது. மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா கிவி லோ சுகர் ஃபுட். ஸோ நாம் இதை ஈஸியாக நம்மளோட ஃபுட் டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக வாட்டர் பாயில் பண்ணிக்கிறேன். அப்புறம் அது கூடவே கொஞ்சம் புதினா, அப்புறம் வெட்டி வச்ச இஞ்சி இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா பாயில் பண்ணி இப்போ இந்த கிவி ஜூஸ் கூட ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா பாயில் ஆகட்டும். இந்த கிவி ஃப்ரூட் பர்டிகுலராக இந்த ஒரு டிசீஸ்க்கு தான் ஒரு மெடிசன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா கிவியில் அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது டெய்லியும் சாப்பிட்டு வர்றப்போ ஒரு நோயற்ற வாழ்வை எல்லோரும் வாழலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பர்சனாக நம்ம இருக்கலாம். இது நம்மளோட பிளட் ப்ரெஷர் லெவலை நார்மலாக்க ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் கே அதிகமாக இருக்கிறதுனால பிளட் கிளாட்டிங் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. பிளட் கிளாட்டிங் அதிகமாக இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இதில் இருக்கவே இருக்காது. இப்போது பாயிலான இந்த வாட்டரை நான் கிவி ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வைட்டமின் சி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கண் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே, அதாவது ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சீக்கிரமே க்யூர் ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேட்டராக்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கூட இது ப்ரிவென்ட் பண்ணும். இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. அலர்ஜி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சாப்பிட்டா கூட அலர்ஜியாக இருக்கும், வாமிட்டிங் இருக்கும். சில பேருக்கு பர்டிகுலராக ஒரு விஷயம் சாப்பிட்டா அலர்ஜியாக இருக்கும். அப்படி இருக்கவங்க கூட இந்த கிவி ஃப்ரூட்டை டெய்லியும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ப்ளீடிங் யூஸ்வலாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஊன்ஸ் எல்லாம் சீக்கிரம் ஆறாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க கூட இந்த கிவி டீயை டெய்லி குடிச்சிட்டு வரப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே க்யூர் ஆகிடும். இது கூட நான் ஸ்வீட்னஸ்க்காக ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி யூஸ்வலாக ரொம்ப நல்லது. அதுலேயும் நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நான் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிவி ஃப்ரூட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா இதோட கேலரிஸ் லெவல் 90 grams and protein 5 grams and fat 1 grams, fiber 5 grams, sugar 15 grams. யூஸ்வலாக நிறைய பேருக்கு அடிக்கடி வாமிட்டிங், மார்னிங் சிக்னஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் வரும். அவங்களாம் கூட மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இந்த கிவி டீயை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது.
மெயினாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட டயட்டில் கிவியை சாலடாவோ ஜூஸாவோ ஸ்மூதி இப்படி எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி டீயாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் அது நமக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதை நம்ம டெய்லியும் டயட்டில் ஆட் பண்ணிட்டு வரப்போ நமக்கு கான்ஸ்டிபேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கூட வரவே வராது. ஸோ எப்போதும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு டெய்லியும் நம்ம சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஹெல்தி Tea-26 சீரீஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ண நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான டீ ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். until it's bye from கண்மணி. கம்மிங் சண்டே நான் ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன் ரிகார்டிங் Tea-26 சீரீஸ். ஸோ எல்லோரும் சண்டேக்காக காத்துட்ருங்க. நாளைக்கு மார்னிங் ஷார்ப் 7 AM Tea-26 சீரீஸில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ ஆல் அண்ட் டேக் கேர். இவ்வளோ தான் கிவி ஜூஸ், கஷ்டமே கிடையாது. மெயினாக இது நீங்கள் பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்குறது ரொம்பவே நல்லது. அண்ட் கோல்டு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. ஸோ இதை கண்டிப்பாக எல்லோரும் குடிக்கலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி வந்ததுன்னு எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் வியூவர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் இன்னும் நிறைய அப்லோட் பண்ண போகிறோம் எல்லா ஹெல்தி டீ ரெசிபீஸும். அது மட்டும் இல்லாமல் மற்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.